இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அருளி செய்த அருட்பாடல்களில் வண்ணவிருத்த பாடலில் 3வது பாடல் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1, 2 பார்த்தோம். இன்றைக்கு 3வது வண்ணவிருத்த பாடல் பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஏது எப்போ அருளி செய்தார் அப்படின்றது அதை கேட்டு எழுதிய அடியார்களுக்கு மட்டுமே தெரிந்த கதை. இது கலெக்ஷனில் அந்த புத்தக வடிவாக்கும் பொழுது ஏது எப்போ எப்படி வகுக்கப்பட்டது, வண்ண விருத்தங்கள் ஒரே தொகுப்பாக அருட்பாடல்களுடைய பின்பகுதியாக தொகுக்கப்பட்டிருக்கு. அதில் 3வது பாடல் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடல் வண்ண விருத்தங்கள் எல்லாமே திருப்புகழ் நடையொத்த பாடல். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அருணகிரிநாதருக்கு பிறகு திருப்புகழ் நடையில் சரியான எதுவும் பாடல் அமையவில்லை அப்படின்றது திருப்புகழ் தெரிந்தவர்களுக்கு, அருணகிரிநாதரை தெரிந்தவர்களுக்கு தெரிந்த வார்த்தை. அவங்க சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இதுவரைக்கும் முழுமையான ஒரு நூல், திருப்புகழ் போன்ற ஒரு நூல் வரல. அந்த நடையில் அவ்வளவு சந்தங்கள் கொட்டி வச்ச மாதிரி ஒரு வேகமான நடையில் இன்னும் திருப்புகழ் போன்ற ஒரு நூல் வரல. ஒரு நூலை போல் இன்னொரு நூல், நிறைய கதைகள் காவியங்கள் இருக்கலாம், இருந்தாலும் திருப்புகழ் நடையில் இன்னொரு நூல் இல்லை. அருணகிரிநாதரை போல இன்னொருவர் அது மாதிரி தரல. அதுக்கு வாரியார் சுவாமிகள் விளக்கம் போல இன்னொருத்தர் சொல்லலை. அவருடைய பேச்சு நடை வேறு, அருணகிரிநாதருடைய திருப்புகழ் சந்தங்களை கொட்டிய நடை வேறு. எல்லாரும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் என்னோட அனுபவத்துக்கு, நான் திருப்புகழ் ஒரு முறை, அதாவது பொருள் புரியாமல் ஒரு முறை முழுமையாக படிச்சிருக்கேன். வீட்டில் திருப்புகழ் அத்தனை பாடல்கள் தொகுப்பு இருக்குது. அதனால் ஒரு தடவையாவது நம்ம அதை படிக்கணும் அப்படின்னு படிச்சிருக்கேன். அடிக்கடி ஏதோ ஒரு பாடலை புரட்டி படிப்பேன். சில காரணங்களால் அந்த சின்ன அனுபவத்தை வச்சுக்கிட்டு இந்த ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அருளி செய்த வண்ண விருத்தங்கள் அதே நடையில் அமைக்கப்பட்ட பாடல். இந்த அருட்பாடல்களை யாரேனும் அருணகிரிநாதருடைய அடியார்கள், அன்பர்கள், பக்தர்கள் பார்த்தாங்கன்னா, ஆமாம் இது அது போன்ற சந்த நடைதான்னு சொல்லுவாங்க. இன்னும் அது மாதிரி அடியார்கள் கையில் இந்த வண்ண விருத்தங்கள் கிடைக்கலன்றதே என்னோட குறை. அப்படி கிடைச்சால் அவங்க தன்னோட அபிப்பிராயத்தை மாற்றிக்கொள்ளக்கூடும். ஏன்னா இது அந்த நடை, அந்த சந்தம், அந்த சொற்கட்டுகள் எல்லாமே அருமையாக இருக்கும். கருத்து ஆழம் அத்தனையும் சைவ சித்தாந்த கருத்துக்கள். அதனால் அதுக்கு இது இழைச்சதே இல்லைன்றது என்னோட கருத்து. அளவில் கம்மியாக இருக்கலாம், பாடல்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம், ஆனால் அந்த நடையிலையோ கருத்தாழத்திலையோ இது கம்மி இல்லைன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதனால் திருப்புகழுக்கும் இதுக்கும் நான் ஒரே தட்டில் வச்சு பேசுகிறேன் அப்படின்னு யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இது மிக அருமையான பாடல் அப்படின்றது என்னோட, அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால் நான் இது ரொம்ப விரும்புகிறேன். இதை கேட்குறவங்க கட்டாயமாக ரொம்ப விரும்புவாங்க. அதனால் இந்த வண்ண விருத்த பாடல்களை போடணும். அருட்பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வண்ண விருத்த பாடல்கள் மிக மிக ஆழமான கருத்து செறிவு நிறைந்த வேதத்தோட சுருக்கம் அப்படின்னே சொல்லலாம். இந்த அருட்பாடல்கள் அத்தனையுமே அவ்வளவு தெளிவாக நிறைய எல்லாராலையும் பறிக்க முடியாது. எங்கள் வீட்டில் அந்த வேத புத்தகமும் 4 வேதத்தையும் தமிழாக்கம் செய்த புத்தகம் இருக்குது. அதையும் நான் ஒரு தடவை படிச்சிருக்கேன். அதாவது ஆழமாக படிக்கலை, இந்த ஆடு மாடு புல் மேயிற மாதிரி கொஞ்சம் பார்த்துருக்கேன். அதில் இவ்வளவு கருத்துக்கள் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருந்தாலும் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த தமிழ் நடை ஒரு காரணம்,
அந்த வேத கருத்துக்கள் முழுமையாக உள்வாங்கி புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுதான் ஆண்டவர் சுருக்கி தெளிவாகவும் சுருக்கியும் திருக்குறள் மாதிரி நமக்கு கொடுத்துருக்கார். வேதத்தினுடைய சுருக்கம் இது. அதனால் இந்த வண்ணவிருத்த பாடல்கள், திருப்புகழ் நடை, அருட்பாடல்கள் வேதத்தின் சுருக்கம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. அன்பர்கள் அடியார்கள், ஆமான்னு சொன்னாலும் உங்கள் விருப்பம், இல்லைன்னு மறுத்தாலும் அது உங்கள் விருப்பம். வண்ணவிருத்த பாடல் 3 நம்ம பார்க்க போகிறோம். அந்த பாடலை முதல்ல சொல்லலாம். ஆராதாரத்தின் வழி மூலாதார கனலை ஆவியோடொத்து நிலைநாத விந்து கனியை ஆசையோடொத்த மரர் மூவர் தேடிச் சிறிதும் அறியாது ஆதியாய் நித்திய பரமேவவே உத்தமர்கள் ஆவிகாய பொருளை நேயமாய் தத்தளித்து ஆனதோர் சர்க்குருவின் பாதமே நித்தியமென அடைவார்கள். வீரமே சத்தியமென சோரனாகி பிரபல வேசி போல் இச்சையுள மோகனாகி திரிந்து வேத பாடத்தின் மொழி நீதியாய் கற்றுணர அறிவாரோ. வேதமே சத்தியமென நீதியாய் கற்றுணர் விவேகமே பெற்று இவ்வகையாவர் போதிப்பர் சொல்லும் வேத வேதத்துவிகள் நீயலாதுற்றுணர அறிவாரோ. காரண கர்த்த நன்றி வேறலாதுத்தமர்கள் காணவே செப்பு மொழியாவர் சோதிக்க வலர் காமியேன் செப்பு மொழி யாவர் தான் ஒப்புவர்கள் கணநாத. கால காலத்திலனை மாலை சூட கங்கணம் காதலாய் கட்டி இனி சேர்தலால் அட்டி என்ன காதலி பக்குவம் இல்லாததோ கற்பு நிலை தவறோ சொல். பூரணானுக்கிரகம் வைத்தாடுவாய் இப்படி பொறாமை ஏன் வைப்பொருத்தி போதமோ இக்கருத்து பூவையாளுக்கு இசைத்த பாவமோ எக்கருத்தும் அறியேனே. பூவின் மேல் இப்பிறப்பு நீதமோ கற்றவர்க்கு பூதபேதத்தின் வகையாதியாரிச் செனிப்பின் போதமே சிக்கருத்துன் பாதமே நித்திய தத்துவம் அருள்வாயே. பூவின் மேல் இப்பிறப்பு நீதமோ கற்றவர்க்கு பூதபேதத்தின் வகையாதியாலிச் சனிப்பின் போதமே சிக்கருத்து உன் பாதமே நித்திய தத்துவம் அருள்வாயே. இந்த பாடல்ல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 6 ஆதாரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த நம்முடைய உடல் அமைப்பு முதுகெலும்பில் இந்த மேலே தலையிலேருந்து பஞ்சா அப்படியே நரம்புகள் கீழே இறங்குது. அது என்ன தொடர்போடு இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இந்த கழுத்து பகுதியிலேருந்து ஒரு சில பஞ்ச் இந்த பக்கம் பிரிஞ்சு போகுது. நம்ம ரோடு போட்டால் சந்திக்கிற இடம் இருக்கு இல்லையா, ஒரு ரோடு நீளமாக போகும். அதுலேருந்து இந்த பக்கம் ஒரு பிரிவு, அடுத்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த ரோடை இணைக்கக்கூடிய இணைப்பு. அது மாதிரி நம்ம தலையிலேருந்து மூளைப்பகுதியிலேருந்து இந்த தண்டுவடத்தின் வழியாக உள்ளுக்குள்ளே கற்றையாக நரம்புகள் ஓடிட்டுருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த பக்கம் அந்த நரம்புகள் போகின்ற காரணத்தால் தான் இந்த இயக்கங்கள் மூளையோட உயிரோட தொடர்பு கொண்டு
வேலை செய்யுது. அதே மாதிரி அடுத்த இணைப்பு குறுக்கு ரோடு. இது நேர் ரோடு, இது குறுக்கு ரோடு. அதுபோல் ஒரு கற்பனை பண்ணோன்னா இந்த ஆதார சக்கரங்கள் சாதாரண விஷயம், எல்லாருக்கும் தெரியும். நரம்பு மண்டலம் அப்படின்னு பார்த்தாலுமே நமக்கு அந்த நரம்பு இணைப்புகள் தெள்ளத் தெளிவாக தெரியும். அதுபோல் இந்த உடம்புல இத்தனை நாடி, நரம்பு, தசவாயுக்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே ஏராளமான அற்புதங்கள் அப்படியே ஒளிஞ்சு நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய முழு அறிவுக்கும் எட்டாத அற்புதங்கள் நிறைஞ்சது இந்த உடம்பு. அதில் ஒன்று இந்த நரம்பு இணைப்பு. அது அந்த ஆதார சக்கரங்கள் அப்படின்னு ஞானிகள், விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த உடம்பு இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஆதார சக்கரங்களில் மூலாதாரத்தில், அதாவது முதுகுத்தண்டோட முடிவு ஒரு வால் எலும்பு போல் இருக்கும். அந்த நுனி இருக்கே, அது மூலாதாரம். அந்த மூலாதாரத்தில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாம் தானே நடக்குது அப்படின்னா அந்த மூலாதாரம் முதல் ஆதாரம். அதுக்கு தான் பேரே, வார்த்தையே பாருங்கள், மூல ஆதாரம். அந்த மூலாதாரத்தில் ஒரு சூடு இருக்குது. அந்த சூடு தான் நம்ம உடம்பை இயக்கிகிட்ருக்கு. ஏதாவது இப்படி தொட்டு பார்ப்பாங்க, சில்லுன்னு இருந்தால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் சூடு இருக்கும். அந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு பிரிகிறப்போ இந்த உடம்புக்கு, வெறும் உடம்புக்கு சூடு கிடையாது. அப்படிப்பட்ட மூலாதாரத்தில் எழக்கூடிய அந்த கனலை ஆவியோடு ஒத்து நிலைத்து நிற்கக்கூடிய நாதவிந்து கனி இறைவன். ஆசையோடு ஒத்து அமரர், இந்த தேவர்கள் அடிமுடி தேடி போனாங்க இல்லையா, அவங்க அன்போடு போகலை. அவங்க அன்பு இல்லாமல் சாதாரணமாக நான் என்னால் முடியுன்ற எண்ணத்தோடு போவாங்க. இறைவா, நான் உன்னை பார்க்கணும், உன்னுடைய திருவடியை நான் தரிசிக்கணும், உன்னுடைய திருமுடியை நான் கண்டடையணும்னு அவங்க போகலை. நான் செய்வேன் அப்படின்னு, என்னால் முடியும் அப்படின்ற எண்ணத்தோடு போனதுனால அவங்க தோற்றதாக கதை. இது நமக்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம். எத்தனையோ நாடகங்கள் இறைவன் நடத்தி காமிச்சிருக்கார் நாம் புரிஞ்சிக்கிறதுக்காக. அதில் இதுவும் ஒன்று. அப்படி ஆசையோடு ஒத்து அமரர் மூவர் தேடி சிறிதும் அறியாத, கொஞ்சம் கூட பார்க்கல. இத்தினோண்டு பார்த்தாங்க, முழுசாக பார்த்தாங்க, அதெல்லாம் கிடையாது. 1%, 99% அதெல்லாம் கிடையாது. சிறிதும் அறியாத போனாங்க, பார்க்க முடியல, திரும்பிட்டாங்க 2 பேருமே. ஆராதாரத்தின் வழி மூலாதார கனலை ஆவியோடொத்து நிலை நாதவிந்து கனியை. அந்த நாதவிந்து கனி எங்கே இருக்குன்னா ஆவியோடு ஒத்து நிலைச்சி நமக்குள்ளவே இருக்குது. அப்படிப்பட்ட நாதவிந்து கனியை ஆசையோடு ஒத்து அமரர் மூவர் தேடி சிறிதும் அறியாத ஆதியாய் நித்திய பரம் மேவவே உத்தமர்கள். இந்த அவன் ஆதி அந்தமற்ற இறைவனை, அவன்தான் நித்தியமானவன், பரமன். அப்படின்றதுனால உத்தமர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய ஆவி, காயம், பொருள், உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் நேயமாய் தத்தமளித்து விரும்பி, அப்பா யாரோ ஒருத்தர் கொடுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டு, இறைவன் வந்து கேட்டதுனால கொடுக்கல, ஒருத்தர் யாரும் கட்டாயப்படுத்தலை, அவங்களே. அதாவது நாம் இறைவனுடைய திருவடிகளை அடையணும்னா நம்முடைய மனசு இப்படி இருக்கணும், நமக்குன்னு எதுவும் வச்சிக்கக்கூடாது, நான் எனது அற்ற நிலை இருக்கணும் அப்படின்றதுனால நேயமாய் தத்தமளித்து, எதை ஆவி காய பொருளை தத்தமளித்து ஆனதோர் சர்க்குருவின் பாதமே நித்தியம் என அடைவார்கள். பாக்கியெல்லாம் சும்மா அழியக்கூடியது, மாறக்கூடியது. அதனால் சர்க்குருவின் பாதம்தான் நித்தியம் அப்படின்னு அடைவாங்க. வீரமே சத்தியமென சோரனாகி பிரபல வேசி போல் இச்சையுள மோகனாகி தெரிந்து வேத பாடத்தின் மொழி நீதியாய் கற்றுணர அறிவாரோ. வீரம், எது வீரம் அப்படின்னு ஒருத்தட்ட போய் கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன், அதுதான் என்னோட வீரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தன்னை பெரிய வீரனாக, ஹீரோவாக
நினச்சிக்குவாங்க. எப்படி நினச்சிக்குவாங்கன்னா, ஹீரோயின்ஸை தேடி போய் தன்னை ஹீரோவாக காமிச்சிக்கிறதுக்காக ஹீரோயின்ஸை தேடி போய் அவங்க அதாவது அவங்க பின்னாடியே சுற்றிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் செய்வாங்க. அவங்களுக்கு எது தேவையோ அதெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி செய்து சாதித்து அவங்களுடைய அன்பை அடையிறது தான் வீரம் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் அப்படி வேசியர்கள் பின்னாடி போகக்கூடிய ஆண்கள் அதுதான் வீரம்னு நினைப்பாங்க. அதுபோல் நம்முடைய இச்சை இருக்கே, அந்த இச்சை வேசியர் போன்றது. அந்த வேசியர் எப்படி பண்ணுவோம், இது ஆண் வேசியர் பின்னாடி போகிற கதை. அந்த வேசியர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா பல பேரோட தொடர்பில் இருப்பாங்க. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவங்க பல பேரோட தொடர்பில் இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட செல்வம் தீர்ந்து போச்சுன்னா அடுத்தவங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை கொண்டு தன்னை சந்தோஷப்படுத்திக்குவாங்க, தன்னோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவாங்க. அதுபோல் நம்ம மனசில் இருக்கிற இச்சைகள் பிரபல வேசியை போன்றது. ஏன் ஒரு ஆசைப்படுவோம், அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்னென்னவோ பண்ணுவோம், அது நிறைவேறிடும். அதோடு நம்ம ஆஹா நம்ம இதை ஆசைப்பட்டோம் நிறைவேறிடுதுன்னு அமைதியாக இருக்குமா மனசு? இல்லை, அடுத்த ஆசையை பிடிச்சிக்கும். வேசியர் ஒரு ஆடவனை செல்வம் இருக்கும் வரை அனுபவித்துவிட்டு அடுத்த அவன்கிட்ட தீர்ந்த உடனே அடுத்த செல்வந்தனை தேடுவது போல நம்முடைய மனமானது ஒரு இச்சை பூர்த்தியான உடனே இன்னொரு இச்சையை நாடி பற்றி கொள்ளும். அப்படி இருக்கிறதுனால இச்சைகள் பிரபல வேசி போன்றவை அப்படின்னு சுவாமிகள் சொல்கிறார். வேசியரை திட்டுவது அவருக்கு நோக்கம் அல்ல. பெண்களை மரியாதையாட இல்லற தலைவிகளாகத்தான் பார்ப்பார். உண்மையில் அவர் அதாவது தன் தொழிலை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்காக சொல்லக்கூடிய உதாரண வார்த்தை. பெண்களை ஆண்டவர் நம்ம சுவாமிகள் எப்போதும் மதிக்கக்கூடியவர். பல இடங்களில் அவர் அதை காமிச்சிருக்காரு. எங்கேயும் திருப்புகள் வர்ற மாதிரி சதா எல்லா பாடல்லையும் அவர் திட்டினதே இல்லை. விரல் விட்டு எண்ணக்கூடிய இடங்களில் தான் இந்த வார்த்தைகளை அவர் போட்டிருக்காரு. அந்த மாதிரி பிரபல வேசி போல் இச்சை உள மோகனாகி திரிந்து. இது வேசியர் பின்னாடி போகிற ஆம்பளைங்களுக்காக இது சொல்லலை. இச்சைகள் பின்னாடி தெரியக்கூடிய மனமுடைய எல்லோருக்காகவும் சொல்லப்பட்ட வார்த்தை. அவங்க மோகனாகி திரிந்து இப்போது அந்த இச்சைகள் பின்னாடியே போய் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனசு உள்ளவங்க எல்லாரும் வேத பாடத்தின் மொழி நீதியாய் கற்றுணர அறிவாரோ? இவங்க இச்சைகள் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க. அப்போது இச்சைகள் அப்படின்னு வரும்பொழுதே, பன்மையில் வரும்பொழுதே எல்லாருடைய இச்சையும் அதுதான், பன்மை தான். வாழும் வரை அதுதான். எப்போ துறவு மனசு வருதோ அப்போ தான் ஒன்றா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுவே ஒன்று போன மாதிரி இருக்கும், திரும்ப வந்து விட்டோம் பிடிச்சி ஏய் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம மனசு தள்ள தான் இன்னொன்று பற்றி பிடிக்கும்போது இறைவனுடைய திருவடிகள் கருணையினால் நமக்கு இச்சைகள் ஒன்றொன்றாக குறையுமே தவிர எல்லாரும் அப்படி தான் வாழறோம். வாழ்ந்து நம்ம அனுபவத்தின் காரணமாக மெய்யுணர்வு வரும் பொழுது அப்போ தான் நம்முடைய இச்சைகளை நீ இனிமேல் தலை தூக்காத, என்ன ஒன்றால் ஒன்றும் பண்ண முடியாது, தோ என் ஆண்டவனோட திருவடி இருக்குது, அதே என்னை காப்பாற்றும், நீ என்கிட்ட ஆட்டம் போட முடியாதுன்னு நம்ம மனசு பொறுமையாக ஒவ்வொரு இச்சையும் தோன்றும் பொழுதே வேணாம் நடக்கக்கூடிய இச்சைகள் இருக்கும். நிறைவேறிய பின் இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இச்சைகள் மனசு இருக்கும். ஆனால் எல்லாரும் ஆரம்பத்தில் அப்படி இருந்து நம்ம வர்றவங்க தான். எல்லாரும் 3 வயசில் ஞான சம்பந்தர் கிடையாது. அப்படி திரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் வேத பாடத்தின் மொழி நீதியாய் கற்றுணர அறிவாரோ? மனசெல்லாம் அதில் இருக்குது. உனக்கு வேத பாடம் எங்கே புரிய போகுது? வேத பாடம் சொல்கிற வார்த்தைகள் எங்கே புரிய போகுது? கருத்து எங்கே புரிய போகுது? அந்த கருத்தில் சொல்லப்பட்ட நீதி எங்கே புரிய போகுது? அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆசை வருமா? இது பின்னாடி சுற்றுறவங்களுக்கு அது எப்படி வரும் அந்த ஆசை? ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அதை சார்ந்த எண்ணங்கள் அதுதான் வரும். அதை சார்ந்த எண்ணங்கள், அது தொடர்பான
செயல்கள் தான் இருக்கும். அதனால் இந்த பிரபல வேசி போல் இச்சை உள்ளவர்களால் வேத பாடத்தின் மொழியை நீதியை கற்றுணர அறிவாரோ? அது பக்கம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணமே வராது. அப்படியே அடுத்தது, வேதமே சத்தியமென நீதியாய் கற்றுணர். வேதத்தான் சத்தியம் அப்படின்னு எது உண்மை? இறைவன் மெய்ப்பொருள். இறைவன் சொன்ன வேதங்கள் மெய்ப்பொருள், அது சொல்லும் நீதிகள் மெய்ப்பொருள் அப்படின்னு கற்று உணர். விவேகமே பெற்று உய் வகை யாவர் போதிப்பர் சொல்லும். யார் எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நல்லதுப்பா அப்படின்னு யார் எங்களுக்கு சொல்ல போகிறவங்க? விவேகமே பெற்று உய் வகை யாவர் போதிப்பர் சொல்லும். நாங்கள்லாம் உய்யணுன்றதுக்காக இவ்வளவு பொறுப்பாக கிட்ட சொல்லக்கூடியவங்க வேற யார் இருக்காங்க? ஒன்றை தவிர வேற யாரும் கிடையாது. வேத துவிகள் நீயலாது கற்றுணர அறிவாரோ? நிறைய பேர் வேதம் படிச்சிருக்காங்க, உணர்ந்திருக்காங்க, மெய்யடியார்களாக இருக்காங்க, மகான்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் நீ இல்லாமையா கற்று உணர்ந்துட்டாங்க? அவங்களால கற்க முடியுமா? உன்னுடைய உதவி இல்லாமல் நம்மளுடைய பொறிகளே புலன்களோட அறிவோட தொடர்பு படும் பொழுது மட்டும்தானே எதையும் தெரிஞ்சுக்கும். அப்போது வேதத்தையும் புரிஞ்சுக்கணும், வேதம் காட்டும் மெய்ப்பொருளையும் புரிஞ்சுக்கணும். வேதத்தில் 10 விதமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒருத்தர்னா, உன்னுடைய உதவி இல்லாமலா அவங்க கற்று உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க? இல்லையே அப்பா. காரணா கர்த்தனன்றி வேறலாது உத்தவர்கள் காணவே செப்பு மொழி யாவர் சோதிக்க வளர். அந்த மாதிரி இந்த ஒரு செயலுக்கு காரணமாக இருக்கிறது நீ, அந்த காரியமாக இருக்கிறது நீ, அதுக்கு கர்த்தாவாக இருக்கிறதும் நீ. அப்படி நீ இல்லாமல் அவங்க உத்தமர்கள் காணவே அப்படிப்பட்ட, அதாவது நீ வேற அவங்க வேற அப்படின்னு இல்லாத மனம் கொண்ட உத்தமர்கள், இறை அருளோடு திருவடி நிழலோடு கலந்து நீ வேற நான் வேறேன்னு இல்லாமல் 10 விதம் இரண்டற்ற நிலையில் இருக்கக்கூடிய உத்தமர்கள் காணவே செப்பும் மொழி யாவர் சோதிக்க வளர். அந்த மாதிரி மெய்யடியார்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இது சரியா தப்பா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு இதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்லாம் யாராவது சோதிக்க முடியுமா என்ன? அதை சோதிக்கக்கூடிய வல்லமை யாருக்கும் கிடையாது. இறைவனுடைய மெய்யடியார்கள் சொன்ன வார்த்தையை சோதிக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. காமியேன் செப்பு மொழி யாவர்தான் ஒப்புவர்கள் கணநாதா. ஒருத்தர் இந்த உலகியலில் வாழ்ந்துட்டு அதிலேயே வாழ்ந்துட்டு, இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி பிரபல வேசி போல இச்சை உள்ள ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது உலகம் அப்படியே ஏற்றுக்குமா? இதுதான் உண்மை, இதுதான் வீரம், இதுதான் சத்தியம், பெண்ணின்பம் தான் பெரிய இன்பம் அப்படின்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை இந்த உலகம் ஒப்புக்கொள்ளுமா கணநாதா? யார் தான் ஒத்துக்குவாங்க? விஷயம் தெரியாதவங்க சொல்கிற வார்த்தைகளை, இறையருள் கலப்பில்லாத ஒருவர் சொல்லும் வார்த்தைகள், உலகியலில் உழன்று கொண்டிருக்கும் ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை யாவர்தான் ஒப்புவார்கள். அதே சமயம் உத்தமர்கள் காணவே செப்பு மொழி யாவர் சோதிக்க வளர். அவங்க சொல்கிறத யாரும் சோதனை பண்ணி பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறத யாரும் அப்படியே ஒத்துக்க மாட்டாங்க. அடுத்தது கேட்குறாரு, காலகாலத்திலனை மாலை சூட கங்கணம் காதலாய் கட்டியிடி சேர்தலால் அட்டி என்ன காதலி பக்குவம் இல்லாததோ கற்பு நிலை தவறோ சொல் அப்படின்னு கேட்குறாரு. காலகாலத்தில் என்னை நீ திருமணம் பண்ணிட்டு, அதாவது ஆன்மாவும் பரம்பொருளும் ரெண்டும் ஒன்றா சேர்றது. இது திருமணம்ன்றது நம்முடைய உலகியல் வாழ்க்கை போன்ற திருமணம் அல்ல. சிவசக்தி சேர்க்கை, பரம்பொருளோட ஆன்மா போய் கலக்கிறது. அதாவது அலையாக வந்துட்டு கடலில் ஒரு அலை வருது, திரும்ப போய் சேருது. அது இந்த உடல் புணர்ச்சியை குறிக்காது. அலை கடலோடு சேர்ந்தது. ஒரு அலையாக காற்றால் திரண்டு வந்தது,
கண்ணுக்கு அலையாக தெரியுது, அதே கடல் நீர் தான். திரும்ப போய் அப்படியே திரும்ப போய் சேருது. எல்லாரும் கண்ணால் பார்க்குறோம். அதைத்தான் இது காட்டுகிறது. காலகாலத்தில் என்னை மாலை சூட கங்கணம் காதலாய் கட்டியிடி சேர்தலால் அட்டி என்ன. நான் அலையாகவே இங்கேயே இருந்துகிட்டு இருந்தா என் நிலைமை என்ன ஆகுறது? என்ன நீ காலாகாலத்தில் வந்து மாலை சூட்டி காதலாய் கட்டி இனி சேர்தலால் அட்டி என்ன. உனக்கு என்னப்பா அவ்வளவு தடை இருக்குது? நீ நினச்சா எதை வேணாலும் உடைக்கலாம். எல்லா மலையும் உடைப்ப, எல்லா கடலையும் என்ன வேணாலும் செய்வ. 8 மலையை உடைச்சி கடலில் போட்டு கடலையே சேராக்குவ, அகத்தியர் விட்டு கடலையே குடிக்க சொல்லுவ. எல்லாமே உன்னால் முடியும். ஆனால் இப்போ நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன தடை இருக்கும்? ஒருவேளை காதலி பக்குவம் இல்லாததோ? காதலியாகிய நான் இன்னும் முழுசாக பக்குவம் அடையலையோ? உன்னை சேரும்படியான பரிசுத்தம் என்கிட்ட இல்லையோ? மனப்பக்குவம் இல்லையோ? இன்னும் ஆசைகள் ஏதாவது ஒட்டிகிட்ருக்கோ? நான் எனதுன்ற எண்ணம் ஒட்டிகிட்ருக்கோ? விருப்பு வெறுப்பு ஒட்டிகிட்ருக்கோ? பக்குவம் பத்தலையோ? கற்பு நிலை தவறு சொல். உன்னை நான் இன்னும் முழுசாக நம்பலையா? வேற என் மனசில் சஞ்சலம் சபலம் இதெல்லாம் இருக்கா? இல்லையே இறைவா. அதெல்லாம் அப்படிப்பட்ட தவறுகள் என்கிட்ட இருக்குன்னு நீ நினைக்கிறியா? பூரணானுக்கிரகம் வைத்து ஆடுவாய் இப்படி பொறாமையேன் வைப்பொருத்தி. பொறாமையேன் அவை பொருத்தி போதமோ இக்கருத்து. பூவையாளுக்கு செய்த பாவமோ எக்கருத்தும் அறியேனே. நீ உன்னுடைய அடியார்கள்னா கொஞ்சம் கொஞ்சம் அருள் பண்ணுறது ஒரு நிலை, கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு விளக்கம் செய்ய வைக்கிறது ஒரு நிலை. நீ அருள் வழங்கினா நீ வள்ளல், பேரின்பத்தை வழங்கக்கூடிய வள்ளல். அப்பேற்பட்ட நீ பூரண அனுக்கிரகம் வைத்து ஆளுவாய். கண்ணப்பனை எப்படி ஆண்டு கொண்ட? உன்னுடைய மெய்யடியார்கள் எல்லாரையும் நீ எப்படி ஆண்டு கொண்ட? அப்படிப்பட்ட நீ இப்படி பொறாமையை, என்னுடைய குற்றங்களை, என்னுடைய தவறுகளை, என்னுடைய பலகீனங்களை நீ பொறுக்க மாட்டியா ஐயா? அதை கொண்டு வந்து இப்போ சேர்த்து அதை பொருத்தி போதமோ இக்கருத்து. நீ அதாவது என்னுடைய பழைய வினைகள் இருக்கலாம், பழைய மனசில் இருந்த எண்ணங்கள் இருக்கலாம், சஞ்சலங்கள் இருக்கலாம், குற்றங்கள் குறைகள் எல்லாமே இருக்கலாம். நான் முதல்ல முந்தின பாடலில் சொல்லுவார், நான் வந்து பிறந்தது நானுன்னு இல்லை, நாம் எல்லாரும் இதை சொல்லி ஆண்டவன்கிட்ட அழணும் அப்படின்றதுக்காக சுவாமிகள் நமக்கு வழிகாட்டிய பாடல். அவங்க ஏற்கனவே பரிபூரணருடைய அருளை முழுமையாக அடைஞ்சவங்க. அதனால் அவங்களுக்காக இதை சொல்லி காமிக்கலை, நமக்காக சொல்கிறார். நாம் இப்படி கேட்கணும்னு. அதையெல்லாம் பொருத்தி இக்கருத்து பூவையாளுக்கு செய்த பாவமோ இக்கருத்து மறியேனேனா. யாருக்காவது நல்ல பெண்களுக்கு துரோகம் பண்ணிட்டேனோ, ஏதாவது தவறு பண்ணிட்டேனோ, அவங்க மனசு வருந்தும்படியாக நிறுத்திட்டோனோ, அதனால தான் நீ என்னை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி காலம் தாழ்த்துறையோ அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து சொல்கிறாரு, பூவின் மேல் இப்பிறப்பு நீதமோ கற்றவர்க்கு. வேதத்தை கற்றவர்களுக்கு நீதமோ, பூவின் மேல் இப்பிறப்பு நீதமோ. பூமியில் பிறந்துட்டோம், இந்த பிறப்பு இந்த பிறவி நிலையானது அப்படின்னு நினச்சி இங்கேயே இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இந்த பிறவியை கொண்டு என்ன செய்வாங்க? நம்ம பிறவி வேண்டாம், போதும், இறைவனுடைய திருவடி அடையணும், உலகப்பற்றுக்கள்லேருந்து நம்ம விலகணும் அப்படின்னு கற்றவர்கள், வேதத்தை கற்றவர்கள், வேத கருத்துக்களை உணர்ந்தவர்கள். கற்றல்னா வெறும் புத்தகம் வச்சு படிக்கிறது கற்றல் அல்ல. எல்லாம், அதாவது பார்த்து படிக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது, உணர்றது எல்லாமே கற்றல் தான். ஒரு தேனி தேன் சேகரிக்குது, அது போய் கற்று அதை செய்யவில்லை. ஒரு குருவி கூடு கட்டுது, கற்று செய்யவில்லை. எல்லாம் இறைவன் கொடுத்ததனால் வந்த அறிவு.
தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னுவார் அருணகிரிநாத பெருமான். அது மாதிரி நாம் அதை அடையும்படியாக அவர் கொடுத்தால் மட்டுமே நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த கருத்துக்களை வாழ்வியலால் இன்பத் துன்பங்களுக்கு ஆட்பட்டு கற்றவர்கள் பூவின் மேல் இப்பிறப்பு நீதமோ, நீதம்னா வெண்ணெய், இந்த பிறவி எடுத்து இன்பத் துன்பங்களுக்கு ஆட்பட்டு, அதாவது ஒரு பாலில் வெண்ணெய் கலந்துருக்கு. அந்த பாலிலிருந்து வெண்ணெயை நம்மளால் எடுக்க முடியுமா? முடியாது. பால் வேற வெண்ணெய் வேற அப்படின்னு அப்படியே இப்படி மந்திரக்குச்சி போட்டால் அது வராது. அதை என்ன செய்யணும்? நல்லா சிலுப்பணும். எப்போ சிலுப்பணும்? வீடுகளில் தயிராக்குவாங்க, இண்டஸ்ட்ரியில் பச்சை பாலையை கூட சிலுப்பி வெண்ணெய் எடுக்கிறாங்க, அது வேறு. அது செய்கிறதானா நாம் கையால் செய்கிறோம், அது ஒரு மிஷின் செய்யுது. வீட்டில் என்ன செய்கிறோம்? நாம் பார்த்ததை நம்ம சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியில் மாதவரம் பால் பண்ணி பார்த்துருக்கேன், பச்சை பால்லேயே வெண்ணெய் எடுக்கிறாங்க. நம்ம வீடுகளில் என்ன செய்கிறோம்? பாலை முதல்ல தயிராக்குறோம், தயிரை ஒரு மத்து வச்சு சிலுப்புறோம். யசோதை தாய் அதை தானே செய்தாங்க, ஆயர் குலத்தில் அதை தானே செய்கிறாங்க. அதுபோல் அந்த தயிரை சிலுப்புறோம். அந்த மத்து இப்படியும் 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 அந்த தயிரை போட்டு சிலுப்புது. அதாவது தயிரை ஒரு மத்து துன்பப்படுத்துகிறது இல்லையா? அந்த தயிரானது இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அவஸ்தைப்படுது. அப்போது அதோட கலந்திருந்த வெண்ணெயானது உருண்டு திரண்டு, அப்பப்பா இதுக்கும் மேலே என்னால் இந்த மத்தில் அடிப்பட முடியாது, நான் திரண்டு வெளியில் போயிடுறேன், இது கூட சேர்ந்துருந்ததுனால தானே எனக்கு இந்த துன்பம் அப்படின்னு அது விலகி உருண்டு திரண்டு தனியாக வந்து போகுது. அப்போ சிலுப்புறவங்க என்ன செய்கிறாங்க? இது திரண்டு போச்சு, வெண்ணெய் திரண்டு போச்சு, போதும் அப்படின்னு நிறுத்திடுறாங்க. அதுபோல் இந்த பிறவியை கொண்டு இன்பத் துன்பங்களை அனுபவித்து மனசில் உலகியலிருந்து விலகணுன்ற எண்ணத்தோடு விலகி வெண்ணெய் போல திரண்டு வர்றது. அந்த வேதத்தை கற்றவர்களுக்கு இந்த பிறவி நீதம் வெண்ணெய் போன்றது. அதாவது உலகியலிருந்து விலகிட்டாங்க. பூத பேதத்தின் வகையால் ஆதியால் இச்சனிப்பு, இந்த பிறவியானது பூதபேதத்தின் வகை. முன்னாடி சொல்லுவார் முந்தின பாடலில், இதெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த பிறவி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? காம குரோத லோப மதமாச்சரியங்கள் வினைகள் மலங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து பிரபஞ்ச சேர்க்கையால் இந்த உடல் படைக்கப்படுது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பூவின் மேல் இப்பிறப்பு நீதமோ கற்றவர்க்கு பூதபேதத்தின் வகையாதியால் இச்செனிப்பின் போதமே சிக்கறுத்து. இந்த பிறவியில் இதெல்லாம் நீ கொடுத்து தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்ச, அது கூடவே நான் வந்தேன்னா, அதனால் பல குணங்கள் பல தவறுகள் என்கிட்ட இருந்திருக்கும், அதெல்லாம் செய்திருப்பேன். அந்த போதங்கள், அதாவது போதம்னா ஒரு தொகுப்பு கலெக்ஷன் வச்சுக்கோ. அது நல்ல எண்ணங்களாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம், வேறு எந்த கருத்துக்கும் போதம்ன்றது ஒரு நிறைய விஷயங்களை ஒன்றா தொகுத்து சொல்கிறது. அப்போ நான் வாழ்க்கையில் நிறைய குற்றங்கள் பண்ணியிருப்பேன், தவறுகள் பண்ணியிருப்பேன், மனசால் உடலால் எல்லாம் பண்ணியிருப்பேன், செயலால் எல்லாம் பண்ணியிருப்பேன். அந்த குற்றங்களை சிக்கறுத்து சுத்தமாக அறவே போக்கிடணும். என்னுடைய வினைகளை நீ தான் பொசுக்கணும், என்னுடைய குற்றங்களை நீ தான் மன்னிச்சு இனி நான் செய்யாத வண்ணம் என்னை காக்கணும். உன்னுடைய கருணை இல்லையானால் என்கிட்ட அதெல்லாம் நடக்காது. அதனால் போதமே சிக்கறுத்து உன் பாதமே நித்தியம், அதுதான் தத்துவம், அதை அருள்வாயே அப்படின்னு சொல்லி கேட்குறார். பூவின் மேல் இப்பிறப்பு நீதமோ கற்றவர்க்கு பூதபேதத்தின் வகையாதியால் இச்சனிப்பின் போதமே சிக்கறுத்து உன் பாதமே நித்திய தத்துவம் அருள்வாயே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் மிக அருமையான பாடல், வண்ணவிருத்த பாடல் 3. இன்னொரு தடவை இன்னும் பாடல் அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஆராதாரத்தின் வழி மூலாதார கனலை ஆவியோடொத்து நிலைநாத விந்து கனியை ஆசியோடொத்தமரர் மூவர் தேடிச் சிறிதும் அறியாத
ஆதியாய் நித்ய பரம் ஏவவே உத்தமர்கள் ஆவிகாய பொருளை நேயமாய் தத்தளித்து ஆனதோ சர்க்குருவின் பாதமே நித்தியமென அடைவார்கள். வீரமே சத்தியமென சோரனாகி பிரபல வேசி போல் இச்சையுள மோகனாகித் திரிந்து வேத பாடத்தின் மொழி நீதியாய் கற்றுணர அறிவாரோ. வேதமே சத்தியமென நீதியாய் கற்றுணர் விவேகமே பெற்று இவ்வகையாவர் போதிப்பர் சொல்லும் வேத வேதத்துவிகள் நீயலாதுற்றுணர அறிவாரோ. காரண கர்த்தனன்றி வேறலாதுத்தமர்கள் காணவே செப்பு மொழியாவர் சோதிக்க வலர் காமியேன் செப்பு மொழியாவர்தான் ஒப்புவர்கள் கணநாத. கால காலத்தில் என்னை மாலை சூட கங்கணம் காதலாய் கட்டி இனி சேர்தலால் அட்டி என்ன காதலி பக்குவமில்லாததோ கற்பு நிலை தவறோ சொல். பூரணானுக்கிரகம் வைத்தாடுவாய் இப்படி பொறாமையேனவை பொருத்தி போதமோ இக்கருத்து பூவையாளுக்கு இசைத்த பாவமோ எக்கருத்தும் அறியேனே. பூவின் மேல் இப்பிறப்பு நீதமோ கற்றவர்க்கு பூதபேதத்தின் வகையாதியால் இச்சனிப்பின் போதமே சிக்கறுத்து உன் பாதமே நித்ய தத்துவம் அருள்வாயே. இந்த வண்ணவிருத்த பாடலை தினமும் படிக்கும் பொழுது, வாய்விட்டு படிக்கும் பொழுது, இதுவே ஒரு வாசியோக பயிற்சியாக இருந்து நமக்கு பல நன்மைகளை செய்யும். அருட்பாடல்களுடைய கருத்துக்கள் நமக்குள் பல அற்புத மாற்றங்களை உண்டு செய்யும். அதாவது அதோட பொருள் புரிஞ்சு படிக்கிறப்போ நமக்கே தெரியாமல் நம்முடைய மனமாற்றங்கள் நிகழும், கட்டாயமாக நிகழும். இன்றில்லாவிட்டாலும் நாளை கட்டாயமாக நிகழும். அதனால் எல்லாரும் இந்த அருட்பாடல்களை கேட்குறவங்க விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். வாழியன் நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.